சாய்ராம் ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதற்குமே தயங்கவில்லை. இன்று முதல் நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைத்து விட்டது. ஏனென்றால் நீ உழைப்பதற்கு தயங்காமல் முன்னேறி கொண்டே போகின்றாய். ஒரு நொடி கூட அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். விடாமல் உழைப்பதற்கு நீ தயங்கவில்லை. ஆனால் உனக்கு ஏற்ற வேலைதான் கிடைக்கவில்லை. பிழைப்பதற்காக தவறான வழியையும் நீ தேடவில்லை. களைப்பாக இருக்கின்றாய். நீ இப்பொழுது பல முயற்சிகளை செய்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே. உனக்கான ஒன்று உன் கண் முன்னே வரப்போகின்றது. அது உனக்கானது என்று உன்னுடைய உள்மனம் சொல்லும். அப்போது நீ அதை பெற்றுக்கொள். எது என்று தெரியாது. அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிலருக்கு பார்க்கும் வேலையோ நிம்மதியில்லை. மனதிற்கு பிடித்த வேலை ஒன்று, குடும்பத்திற்காக செய்யும் வேலை வேறொன்று என்று சிலரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாக்கு உன்னுடைய கண்ணில் படும்போது உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த வேலைக்கான வாய்ப்பும் உன் கண்ணில் படும். அப்படிப்பட்டால் அதை நீ பயன்படுத்திக்கொள். தவற விட்டு விடாதே. அது நான் அனுப்பி வைத்தது. நிச்சயம் அது உன் கண்ணில் படும். படும்போது தவற விடாமல் இறுக்கி பிடித்து அதன் வழியே நீ போ. உன்னுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் உயர்ந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கென்று ஒரே ஒரு காரணம் போதும். நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்காதே. நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன்னுடைய அப்பா மீது. நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா என்ன? கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் இனி பயமே இருக்கக்கூடாது. எதற்கும் இனி பயப்படாதே. துணிந்து இறங்கு. எல்லாவற்றிலுமே நீ முதலில் வா. உன் கையை யார் விட்டாலும் இந்த அப்பா உன் கையை இறுக்க பிடித்திருக்கின்றேன் என நம்பு. உன்னை எப்போதும் என்னுடைய கைகள் அணைத்து கொண்டே இருக்கும். பக்க பலமாய் துணையாய் நிற்கும். எதற்கும் அஞ்சாதே. உன்னுடைய மனதிலுள்ள பயத்தை அடியோடு வேரோடு இழுத்துவிடு. உன் மனதில் பயம் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியாது. உனக்கு துணையாக நான் இருக்கின்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றிலுமே துணிந்து இறங்கு. யார் என்ன சொல்வார்களோ என்று பயந்து பயந்து இருக்காதே. குட்ட குட்ட குனிந்து கொண்டும் இருக்காதே. மேலே எழுந்து பார். நீ கேட்ட அதிர்ஷ்டம் உடனே நடக்கும். நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைத்துவிடும். குனியாதே. நிமிர்ந்து பார்த்தால் மட்டுமே வானம் தெரியும். முயன்றால் மட்டுமே உனக்கு வெற்றியும் கிடைக்கும். நல்லது நடக்கும்.